ஸ்ரீவர்ஷனை கத்து குட்டின்னு பப்ளிக்ல ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய சான்ஸ். என்னங்க சொல்றீங்க? நான் என்ன சொல்றது, இந்த ஃபங்க்ஷனுக்கு வரப்போற இல்ல, அங்க என்ன நடக்க போகுதுன்னு நீயே பாரு. ஸ்ரீவர்ஷனை ஜீரோன்னு எல்லாரும் முன்னாடி ப்ரூவ் பண்ண போறேன். பத்மாவை இதை விட கேவலப்படுத்துறதுக்கு எனக்கு வேற சான்ஸே கிடைக்காது. சௌந்தர்யா மேடம், அந்த கௌசல்யா உங்க வீட்ல அதிக நேரம் இருக்கிறது உங்க வீட்டு சமையல் அறையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமா உங்க மாமியாரும் அதிக நேரம் சமையல் அறையில தான் இருப்பாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன். நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். மீதிய நானே சொல்றேன். பிபி ரைஸ் ஆகட்டும், ஹார்ட் அட்டாக் வரட்டும், நான் போய் சேர்ந்துடுறேன். யாருக்காக வாழணும் சுரேஷ்னா? சஞ்சய் அவன் போய் சேர்ந்துட்டான். இன்னொரு வாரிச கௌசல்யா க்ளோஸ் பண்ண முடிவு பண்ணிட்டா. நான் யாருக்காக வாழணும்? What for? Sir, please sir, please listen to me sir. வீட்டுக்குள்ள எதிரினா, வீட்டுக்கு வெளியில இருக்கிற எதிரி நீ. நம்ம 2 பேரும் சேர்த்து வச்சு ஈஸியா முடிச்சிடலான்னு டிசைட் பண்ணிட்டா. அதனால தான் கல்யாணம் பண்ணி வச்சு முதல் பிளானை சக்சஸ் பண்ணிட்டேன். இப்போ 2வது பிளான் என்ன? நம்மள வீட்டை விட்டு துரத்திட்டு இப்போ டோட்டலா நம்மள அடிக்கணும். இதானே அவ பிளான். என்ன அழிக்க உன்னை பயன்படுத்த போறாளாம். அதனால தான் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாளாம். அவ பேசும்போது நான் அப்படியே ஆடி போயிட்டேன். எனக்கு உன்னால எந்த பிரச்சனையும் வரும்னு நான் பயப்படல. ஆனா இப்படிப்பட்ட கிரிமினல் புத்தியோட இருக்கிற அவளை எங்க அக்காவத்துல உள்ள எல்லாரும் அவளை டோட்டலா நம்பிட்டு இருக்கா. எங்க அக்காவை யார் காப்பாத்த போறது? கடைசி வரைக்கும் எங்க அக்கா வந்து பெருமாள் தான் காப்பாத்தணும். அப்பா, மா கௌசி, வாமா. நீ மட்டும் தனியாவா வந்திருக்க? அவர் ஏதோ முக்கியமான வேலையா ஆபீஸ் போயிருக்காரு. நான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியாம்மா? ஏம்மா, இப்ப அந்த ஆத்துல எந்த பிரச்சனையும் இல்லையே? அங்க இருக்கவா எல்லாரும் உங்ககிட்ட அன்பா தானே நடந்துக்கிறா? ஏமா, ஏன் அழற? ஏன் அழற? அப்பா, அந்த ஆத்து மனுஷன் எல்லாரும் என் வயித்துல வளர்ற கருவை அடிக்கிறதுலயே குறியா இருக்கா. எனக்கு ஆதரவா இருக்கிறது என் மாமாவும் என் ஆத்துக்காரரும் மட்டும்தான். ஆனா அவ ஆம்பளை எப்பவும் என் பக்கத்துல இருக்க முடியுமா? அவ வெளியே போனதுக்கு அப்புறமா சௌந்தர்யா அக்காவும் என் மாமியாரும் சேர்ந்து என்ன மறைமுகமாவும் கேலியாவும் பேசுற பேச்சு இருக்கே, ஐயோ, அது என்னால தாங்கவே முடியல. அந்த அளவுக்கு மட்டமாவும் கேவலமாவும் பேசுறப்பா. கௌசல்யா, நோக்கு அந்த ஆத்துல என்ன பிரச்சனை? எதனால பிரச்சனை? நீ இந்த குழந்தைய உன் வயித்துல சுமக்கிறதுனால தானம்மா. அது மட்டும் இல்லம்மா, அந்த குழந்தை பிறந்து அதை பார்க்கும் போதெல்லாம் நோக்கு சஞ்சயோட ஞாபகம் தானமா வரும். நீ இந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு சுரேஷ் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கலைனாலும் எதிர்காலத்துல இந்த குழந்தையை பத்தின உறுத்தல் அவருக்கு வரத்தாம செய்யும். இப்படி உன் மாமியாருக்கு, உன் குடும்பத்துக்கு பிடிக்காத அந்த குழந்தை உன் எதிர்காலத்துல சுரேஷோட எதிர்காலத்திலையும் உங்க 2 பேருடைய மனசாட்சியை உறுத்த போற இந்த குழந்தை நோக்கு தேவையாமா? நல்லா யோசிச்சு பாருமா. எல்லாத்துக்கும் மேல
இந்த குழந்தைய நீ எப்ப சுமக்க ஆரம்பிச்சியோ அப்போல இருந்தே அடுத்தடுத்து நோக்கு பிரச்சனைகள் தானம்மா. இதுவரைக்கும் நடந்தது, இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது, இனிமே நடக்க போறது எல்லாத்தையும் யோசனை பண்ணித்தான் நோக்கு ஒரு விஷயம் சொல்ல போறமா. பேசாம இந்த குழந்தைய கலைச்சிருமா. எந்த ஒரு பிரச்சனைக்கும் உணர்வு பூர்வமா தீர்வு தேடக்கூடாது, அறிவுபூர்வமா யோசிக்கணும்னு சொல்ற நீங்களா இன்னைக்கு இப்படி கௌசிக்கு பட்டுன்னு கருவை கலைச்சிரும் சொல்லி பேசுறேள்? உங்களோட பேச்சுப்படியே பார்த்தாலும் இந்த கருவை கலைக்கிறது மூலமா அவளோட எதிர்கால வாழ்க்கைக்கு எந்த உறுத்தலும் இல்லாம இருக்குங்கிறதுக்கு என்னப்பா உத்தரவாதம் இருக்கு? அது மட்டும் இல்லப்பா, இப்ப இருக்கிற நிலைமையில கௌசியோட கருவை கலைக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லப்பா. இதுக்கு முதல்ல சுரேஷ் சம்மதிக்கணும், அப்புறம் சஞ்சயோட அப்பா ராஜரத்னம் அவரும் இதுக்கு சம்மதிக்கணும்ப்பா. இவா 2 பேரும் சம்மதிக்கணும் அப்படிங்கிறது சாமானியமான விஷயமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களப்பா? எனக்கு அப்படி தோணல. இந்த குழந்தைய பெத்து வளர்க்கறது மூலமா அவளோட எதிர்கால வாழ்க்கை உறுத்தலா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீள். ஆனா நான் அப்படி நினைக்கலப்பா. இந்த குழந்தைய பெத்து வளர்க்கறது மூலமா கௌசியோட எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு பலம் கிடைக்கும்னு எனக்கு தோன்றதுப்பா. என்னால இப்ப எந்த முடிவுக்கு வர முடியாதுப்பா. நீங்க சொல்றத கேக்குறச்ச நியாயமா படுறது, அதே நேரத்துல வைஷ்ணவி அக்கா பேசுறதும் அதுவும் நியாயமா படுறது. நான் ரொம்ப குழப்பமா இருக்கேன்ப்பா. ஏன்னா சீக்கிரமா சாப்பிட்டு வந்து இப்படி உட்காருங்க, குழந்தை வரும்போதே பசியோட வருவான். ஏண்டி எதுக்கா அவசரமா சாப்பிட்டோம்? இங்கதான் 1க்கு 3 சேர் இருக்கணும், எதுலயாவது ஒண்ணுல உட்காந்து ஜாலியா சாப்பிடலாமோனோ? தத்து புத்துன்னு வளராதீங்க. உங்ககிட்டலாம் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள என் பிராணனே போயிடும். அப்பா குழந்தை வருவான், பொண்டாட்டிக்கிட்ட அப்படி இப்படி சிரிச்சு பேசிட்டு இருப்பான். நந்தி மாதிரி நீங்க அங்க உட்காந்துருப்பேடா. வாங்கோன்னா வாங்கலேன். பத்மா, சாப்பாடு ரெடி ஆடி, பசி வயிற்று கிள்றது. மணி 1:30 ஆயிடுத்து. சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வந்து வை. என்னடி முடிச்சுன்னு நினைக்கிற? ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இனி கேட்கட்டுமா? ஒரு கேள்வி என்னடி, 1000 கேள்வி கேளுடி. முதல்ல எனக்கு சாப்பாடு போடுறி, பசிக்குதுடி. நோ நத்திங் டூயிங். இப்பவே கேப்பேன். மணி அடிச்சா சோறுன்னு சொல்வாளே, அத உங்களை பார்த்து தான் சொல்ல ஆரம்பிச்சாளா? அடுத்ததை ஏன் விட்டுட்ட? மாமியார் வீடுன்னு. டேய், அது வீட்டுல சாப்பிடறவளை பார்த்து சொல்றது இல்ல, ஜெயில சாப்பிடறவளை பார்த்து சொல்றது. இப்ப சாப்பாடு கொடு, பசிக்குதுரி. என்னடி என் பிள்ளையாண்டான கிண்டல் பண்றியா? ஏய், அவனுக்கு தயிர் பச்சடினா ரொம்ப பிடிக்கும், அதை எடுத்து போடு. போதும் பத்மா, அப்புறம் ஓவரா சாப்பிட்டா தூங்கிடும் ஆபீஸ்ல போய். இன்னைக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட ஒர்க் இருக்கு. ஆமா, இப்ப ஆபீஸ்ல மாமாவும் இல்ல, துளசியும் இல்ல. உங்களுக்கு தனியாளா இருந்து ஆபீஸ கவனிச்சுக்கிறதுல எதுவும் சிரமமா இல்லையே? என்னடி சிரமம்? நேக்கு ஏதாவது ஆபீஸ்ல பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோ, கண்ணை முடிந்து உன்ன நினைச்சுப்பேன். அப்புறம் என்ன, நேக்கு அனுமார் மாதிரி பலம் வந்துடாது. அம்மா, வந்த உடனே சொல்லலாம்னு நினைச்சேன், பசி மயக்கத்துல மறந்துட்டேன். பாம்பேல இருந்து என் ஃப்ரெண்ட் வந்திருந்தாரு. அவருடைய பிரான்ச் ஒன்னு இங்க மெட்ராஸ்ல லான்ச் பண்றாராம். இன்விடேஷன் கொடுத்திருந்தாரு, பார்ட்டி வேற வச்சிருக்காராம். ஃபேமிலியோட வரணுங்கிறார். பத்மாவை அழைச்சிட்டு போலான்னு இருக்கேன். என்னமா சொல்றேன்? ஓ, பேஷா அழைச்சின்னு போடா. பாவண்டா பத்மா, அவளும் எங்க தான் போறா? ஆத்துக்குள்ளேயே உட்காந்துருக்க. நமக்கெல்லாம் சோற பொங்கி போட்டுண்டோம், ரங்காவை பாத்துக்கிறதுமே அவளுக்கு சரியா இருக்கு. அவளுக்கு ஒரு ரிலீஃப் வேணும் இல்லையோ? இது பாரு, 2 பேருமா போயிட்டு வாங்கோ. பத்மா, ஃபங்க்ஷனுக்கு போறச்ச அன்னைக்கு அந்த ஜுவல்லரி ஷாப்ல புதுசா ஆர்டர் கொடுத்தமே ஒரு செயின், அதை போட்டுன்னு போடி. சரிம்மா. நம்ம ஒரு காஞ்சிபுரம் பட்டு நெய்ய கொடுத்துருந்தோம்ல, அது வந்துருண்டி இப்போ, அதை கட்டின்னு போயிடு. ஏய், என்னடி இப்படி மலைச்சு பார்த்து நிக்கிற?
உனக்கு இல்லாத நகையாடி. என் காலத்துக்கு அப்புறம் எல்லாமே நோக்கு தானே சேரணும். அம்மா இன்னும் நான் ஃபங்க்ஷனுக்கு போறதா இல்லையானே முடிவு பண்ணல. அதுக்குள்ள புடவையில இருந்து பர்ஃப்யூம் வரைக்கும் டிசைட் பண்ணிட்டேன். ஏண்டா திடீர்னு என்னாச்சு? ஆமா, நோக்கு அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுல என்ன தயக்கம்? தயக்கம் ஒண்ணும் இல்லம்மா. நேக்கு இன்விடேஷன் கொடுத்தாரு, அவர் சுதர்ஷன் மாமா அட்ரஸையும் கேட்டு வாங்கிட்டார். நாளைக்கு அவருக்கும் இன்விடேஷன் கொடுப்பார். பார்ட்டிக்கு அவரும் வருவார். அந்த பார்ட்டிக்கு நாங்களும் போய் அவரையும் பார்த்து ஏதாவது நடக்குமா பிரச்சனை ஆகுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டேய், நீ என்ன வாத்துக்கடை போற? நீ போறது ஃபங்க்ஷனுக்கு, அவன் அங்க வந்தா நமக்கு என்னடா வந்தது? இத பாருடா, 2 பேருமே ஃபங்க்ஷன்ல கலந்துக்க தான் போறேன். சண்டை போடுறதுக்கு ஒன்றும் இல்ல. இத பாரு, இன்னைக்கு அவன் ஃபங்க்ஷனுக்கு வரான், நீ போமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. நாளைக்கு ஆத்தங்கரையிலயோ குளத்துலயோ சந்திச்சேன்னு வச்சுக்கோ, அதனால அவன் போற இடத்துக்கெல்லாம் வந்துட்டு இருக்கான், நான் ஆத்த விட்டு வெளியிலேயே போமாட்டேன்னு சொல்லுவியா? சொல்லுடா. கரெக்டா சொன்னேன்மா. ஏன்னா உங்க சுதர்சன் மாமா என்ன சிங்கமா புலியா? பார்த்த உடனே நம்மள கடிச்சு திங்கிறதுக்கு. நம்மள மாதிரி அவரும் ஒரு சாதாரண மனுஷாதான். அவருக்காக பயந்துட்டு நாம இதுக்காக ஃபங்க்ஷனுக்கு போகாம இருக்கணும்? கரெக்ட். அதானே நல்ல கேள்வி. ஓகே, அக்ரீட். தாய்க்கு பின் தாரம்பா. நான் மட்டும் இதுக்கு விதிவிலக்கா என்ன? தாயும் ஓகேன்னுட்டா, தாரமும் தைரியம் சொல்றா. சரி அம்மா, நான் பத்மா அழைச்சிட்டு பார்ட்டிக்கு போறேன். சார் சார் எஸ் ஹலோ சார், நான் மும்பை அதியமன் அகர்பத்தியோட கம்பெனி ஏரியா மேனேஜர். எங்கள் கம்பெனி புதுசாக சென்னையில் லான்ச் ஆக போகுது. அதோட ஆரம்ப விழாவில் அவசியம் நீங்கள் கலந்துக்கணும். வரும்போது உங்கள் ஃபேமிலியை நீங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும் சார். இன்விடேஷன் சார். கண்டிப்பா. நான் இந்த ஆத்துக்கு ரீசெண்டாக தான் வந்தேன். இந்த அட்ரஸ் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? சார், உங்கள் அட்ரஸை கண்டுபிடிக்க நான் ரொம்ப கஷ்டப்படல சார். உங்கள் பழைய கம்பெனிக்கு இன்விடேஷன் கொடுக்க போயிருந்தேன். அங்கே ஸ்ரீவத்சன் சார் தான் உங்கள் அட்ரஸை கொடுத்தாரு. சரிங்க சார், நான் புறப்படுறேன். ஃபங்க்ஷனில் மீட் பண்ணலாம். நிச்சயம். துளசி, இதை நான் ஒரு சாதாரண இன்விடேஷனாக பார்க்கல. ஸ்ரீவத்சனை கத்துக்குட்டின்னு பப்ளிக்ல ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய சான்ஸ். என்னங்க சொல்றீங்க? நான் என்ன சொல்றது, இந்த ஃபங்க்ஷனுக்கு வரப்போற இல்ல, அங்க என்ன நடக்க போகுதுன்னு நீயே பாரு. ஸ்ரீவத்சனை ஜீரோன்னு எல்லாரும் முன்னாடி ப்ரூவ் பண்ண போறேன். பத்மாவை இதை விட கேவலப்படுத்துறதுக்கு எனக்கு வேற சான்ஸே கிடைக்காது. அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஃபங்க்ஷன்ல என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. பத்மாவட்டும் ஸ்ரீவத்சன் ஆகட்டும், மொத்தத்துல அந்த வீட்ல எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. ஆனா இவர் தான் அவங்கள புரிஞ்சுக்காம இப்படி ஒரேடியா பகையா இருக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. துளசி, அவர் எப்படி இருந்தா என்ன? அவரை பத்தி அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவங்களும் பிரச்சனையை எதிர்பார்த்து தான் ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்ல, வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் இவர் பிரச்சனை பண்றது இவரோட வழக்கம்னு அவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஃபங்க்ஷன்ல எது நடந்தாலும் நீ கண்டுக்காத துளசி. இவருக்கு ஆதரவாவும் நீ பேச வேண்டாம், அவங்களுக்கு ஆதரவாவும் நீ பேச வேண்டாம். நீயா இருந்து அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு ஒழுங்கா வா. என்ன நடந்தாலும் அதையும் மீறி பிரச்சனை நடக்கணும்னு தான் இருந்தா அது விதி. அதை யாரால மாத்த முடியும்? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுது. இந்த கௌசல்யா எல்லாத்துலயும் தப்பிச்சு தொலைச்சிடுறா. என்னைக்கு நான் போடுற திட்டம் கரெக்டா செயல்படுறது? எப்போ கௌசல்யா கர்ப்பம் கலைஞ்சு பிரச்சனை ஆறுது? அவ அந்த வீட்டை விட்டு போனாதா இவள அந்த வீட்டு மருமகளா கொண்டு வர முடியும்? இப்படி எல்லா திட்டமும் வீணா வரத பார்த்தா நான் தோத்துருவேணும்னு எனக்கு பயமா இருக்கு.
அக்கா, நான் சுரேஷ் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒன்னதனக்கா முழுசா நம்பிக்கிட்டு இருக்கேன். நீயே இப்படி நம்பிக்கை இழந்தா அப்புறம் எப்படிக்கா? ஆனா ஒண்ணு, அவரு எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு எனக்கு தெரிஞ்சா நான் நிச்சயமா உயிரோட இருக்க மாட்டேன். வந்தனா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உன் அக்கா நித்யா, பாஸ்கர், நானு எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா உன்னை சுரேஷ் கூட சேர்த்து வைப்போம். நீ எதுக்கும் பயப்படாத, தைரியமா இரு. நம்ம திட்டம்லாம் என்னமோ நல்லா தான் போடுறோம். ஆனா நாம போடுற திட்டத்துல தான் எந்த அழுத்தமும் இல்ல. அதனால்தான் நாம போடுற திட்டம்லாம் தோல்வி அடைஞ்சிட்டே வருது. அதனால இனிமே நாம போடுற திட்டம் ரொம்ப தெளிவாவும் உறுதியாவும் இருக்கணும். அதை பாத்துக்கோங்க. ஆமா, நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரத்திலேயே அந்த கௌசல்யாவை அந்த வீட்டை விட்டு துரத்தி ஒழிக்கணும். இங்க பார், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த பிரச்சனையில உன் பேர் அடிப்படவே கூடாது. நீ தான் பண்றன்னு வெளியே தெரிஞ்சதுன்னா உன் புருஷனுக்கும் உனக்குமே பெரிய பிரச்சனையாயிடும். ஜாக்கிரதை. அந்த கவலையே உங்களுக்கு வேணாம்ப்பா. நான் இப்ப எதை சொன்னாலும் என் மாமியார் கேட்கற நிலைமையில இருக்காங்க. அவங்களுக்கு நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டு நான் ஒதுங்கிடுவேன். வெரி குட். சௌந்தர்யா மேடம், அந்த கௌசல்யா உங்க வீட்ல அதிக நேரம் இருக்கிறது உங்க வீட்டு சமையல் அறையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமா உங்க மாமியாரும் அதிக நேரம் சமையல் அறையில தான் இருப்பாங்க. அதனால நான் என்ன அண்ணே, சொல்ல வரேன். நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். மீதிய நானே சொல்றேன். ஓகேவா? தேங்க்ஸ் நித்யா, தேங்க்ஸ் பாஸ்கர். அவங்க கூடவே இருந்தோ இந்த ஐடியா எனக்கு இவ்வளவு நாள் வராம போச்சு. இந்த திட்டத்தை நான் இன்னைக்கே செயல்படுத்துறேன். வெரி குட். ஐயோ, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஏன் இவ்ளோ கோவப்பட்டுட்டு போற? சுரேஷ், கௌசி, சுரேஷ், என்னப்பா வந்ததுல இருந்து மௌனமா இருக்கீங்க? சுரேஷ், பேசுப்பா. கௌசல்யா உங்களை சந்திச்சு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னா அதான் அழைச்சிட்டு வந்தேன். மாமா, உங்க மனசு வருத்தப்படணும் இல்ல உடம்பு சுகம் இல்லாம போகணும், நான் சொல்ல வந்ததை சொல்லாம போக முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட பேசாம இந்த பிரச்சனை தீராது. இப்ப என் வயித்துல வளர்றது சஞ்சயோட குழந்தை. ஆனா என் கழுத்துல தொங்குறது இவரோட தாய். ஒரு பொண்ணு தன்னோட கல்யாண வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிப்பா. ஆனா நான் பிரச்சனையோட ஆரம்பிச்சிருக்கேன். குழந்தைய நீங்க சஞ்சய நினைக்கிறதுனால இவரும் அதையே தண்டு இந்த குழந்தைய நான் சுமந்துட்டு வரேன். ஆனா எங்காத்த மனுஷா இந்த குழந்தை தவறான நேரத்துல கணிச்சது. இந்த குழந்தை குடும்பத்துக்கு ஆகாது, கலைச்சரன்னு சொல்றா. நானும் இவரும் சேர்ந்து மறுத்து பேசிட்டோம். ஆனா யோசிச்சு பாக்குறச்சே இவ்ளோ பிரச்சனைக்கு மத்தியில இந்த குழந்தைய நான் சுமக்கணுமான்னு தோன்றது. அவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப நன்மைக்காக நம்ம குடும்ப வாரிச கலைக்க சொல்லி நாம தானே சொல்றோம் அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க பேசுறதா சரின்னு படுறது. இப்பவே இவ்வளவு பிரச்சனைனா 10 மாசம் சுமந்து இது பிறக்கிறதுக்குள்ள நானே போய் சேர்ந்துருவேணும்னு தோன்றது. அதனால இந்த குழந்தைய கலைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா கௌசி, உன்னை கையெடுத்து கும்பிடுறம்மா. என் பேர குழந்தைய அழிச்சிடாத.
சஞ்சய் தான் என்னால காப்பாற்ற முடியல. அவன் மாதிரி சாது காப்பாத்தி ஆகணும். என் பேரன் பிறந்தோடனே என்கிட்ட கொடுத்துரு, அது போதும் எனக்கு. என் பேரன் உருவத்துல சஞ்சயை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துருவேன். ஆனா என் பேரனை அழிச்சிடணும்னு முடிவெடுத்தீங்கன்னா, இல்லம்மா என்னால தாங்க முடியாதுமா. ரெண்டாவது தடவையா இந்த குடும்பத்தோட வாரிசு அழிஞ்சு போறத பார்த்து என்னால தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லம்மா. தயவு செய்தும் கருவு அழிச்சிடாதம்மா, அழிச்சிடாதம்மா. சார் ப்ளீஸ் ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இந்த மாதிரி நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னா உங்க பிபி ரைஸ் ஆகி உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது சார். ப்ளீஸ் கண்ட்ரோல். பிபி ரைஸ் ஆகட்டும், ஹார்ட் அட்டாக் வரட்டும், நான் போய் சேர்ந்துடுறேன். யாருக்காக வாழணும் சுரேஷ்னா? சஞ்சய் அவன் போய் சேர்ந்துட்டான். இன்னொரு வாரிச கௌசல்யா க்ளோஸ் பண்ண முடிவு பண்ணிட்டா. நான் யாருக்காக வாழணும்? வாட் ஃபார்? சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் லிசன் டு மீ சார். சார் உங்க பேரனுக்கு எதுவும் ஆகாது. கௌசல்யா என் பேச்ச மீறி எதுவும் செய்ய மாட்டா. அந்த காரியத்துக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு உங்க சந்தோஷத்துக்காக மட்டும் இல்ல, நீங்க நல்லா இருக்கணும், உங்களை நம்பி இருக்கிற தொழிலாளர் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும். உங்களை தனி மனுஷனா நான் பார்க்கல சார். உங்களை நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களோட பிரதிநிதியா தான் நான் பார்க்கறேன். நீங்க சந்தோஷமா இருந்தா தான் அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. நான் இந்த இடத்துல வச்சு உறுதியா சொல்றேன், உங்க பேர்ன கௌசல்யா 10 மாசம் நல்லபடியா சுமந்து எடுப்பா. சார் இது சத்தியம் சார், சத்தியம்.